வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள் நிகழ்ச்சி. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை இருக்கிற வாரத்துடைய பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்க 7க்கும் 10க்கும் உடைய குரு ராசியில் இருக்க. ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்பொழுது அதை நல்லபடியாக ஆராய்ந்து எடுக்கணும். ஜென்ரலாகவே உங்களுடைய நேச்சர் அப்படி தான் இருந்தால் கூட சில விஷயங்களை அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்காமல் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மாற்றம் என்று இருக்க, வக்கரத்தில் வேற இருக்க. அப்போ தொழிலில் தேவையில்லாத சில பிரச்சனைகள், வம்பு தும்புகள்லாம் ஏற்படும்பாங்களே, அதெல்லாம் ஏற்படும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தேவையில்லாமல் நம்ம வேலையை பார்க்குற இடத்துல யாரையாவது பகைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புரோட்டோக்கால் சொல்லுவோம். அதாவது நமக்கு மேலே ஒரு ஆள் இருப்பான், அவன் சில நேரங்களில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும்போது, பா எல்லாத்தையும் என்ன என் மூலமாகவே செய்யாதப்பா, நீ என்னப்பா பண்ணுறியோ அது பண்ணு, என்னை கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்றோம். அவன் அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது செஞ்சு ஏதாவது ஒரு தப்பு வரும்போது அப்போ உங்களை ஸ்கேப் கோட் ஆகிடுவாங்க. அதனால் முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையை நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். அப்போ ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் வீடு உங்களுடைய முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு அனலிட்டிக்கல் சென்ஸோடு இருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் 3ஆம் வீட்டை சார்ந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் பேசும்பொழுது யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய தன்மை உண்டு. மொத்தத்தில் இந்த வாரத்தை பார்க்கும் பொழுது எல்லா இடமும் நல்லா இருக்குது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, பண வரவு நன்றாக இருக்கிறது, ஹெல்த்து நன்றாக இருக்கிறது. ஆனால் தொழில் செய்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது மட்டும் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷனில் நெகோசியேஷன் எபிலிட்டி அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்துருப்பான். நீ நினச்சபடி அந்த இதை பண்ணு, இந்த ஆர்டர் வரத்துக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா நீயே கொடு. அப்படி சொல்லியிருந்தாலும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா என்னாகும், கரெக்டாக இந்த வாட்டி சொல்லுவான், ஐயோ இதில் வேறு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, லாஸில் வரும். லாஸ் யார், உங்கள் அப்பா கொடுப்பானான்னு உனக்கு கேட்பாங்க. அந்த வாயா இந்த வாய் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால தான் கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. மற்றபடி நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இதோட இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.